தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் உதவி பொறியாளரை தாக்க முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தம் எடுத்த பணத்தை கேட்டு ஒப்பந்ததாரர் முருகன் என்பவர் உதவி பொறியாளரை தாக்க முயற்சித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியை ஒப்பந்ததாரர் ஒருவர் தாக்க முயன்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஃபருக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஃபருக், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல இன்னைக்கு திமுகவினுடைய பிரமுகர் அவர் இன்னைக்கு ஒப்பந்த பணிகளுக்காக முடிச்சுட்டு அதுக்கான அந்த ஒப்பந்த தொகையை கேட்பதற்காக வந்திருக்கின்றார். அப்ப அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தினுடைய பணியாளர் அவங்க இந்த பணிகளை குறைகள் இருப்பதாகவும் அதை நிவர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பில்லை கொடுக்க முடியும் என்று கூறிய போது இவர் அவரோட தகாத வார்த்தைகளால் பேசி அவர் முன்பு இருந்த இரும்பு சேரை எடுத்து அவரை தாக்க முற்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் தாக்க முற்பட்ட போது அங்கு இருந்த மற்ற ஊழியர்கள் அந்த சம்பவம் அவரை தடுத்து நிறுத்தி அந்த அரசு ஊழியரை காப்பாற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த அரசு ஊழியர் அனைவரும் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து விட்டு அந்த அலுவலக வாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்த முற்பட்ட அந்த சித்தலூரை சேர்ந்த முருகன் இவர் ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளராக திமுக ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளராகவும் இருந்து வருகின்றார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்று இப்ப அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் அந்த அலுவலக ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஃபருக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.